Hi students, warm welcome to class 6. Let us see a lesson from 6th English Unit 1. In this unit, we are going to see a prose named Sea Turtles. Dear students, what is sea turtles? Where do they live? And why do we learn about sea turtles? இந்த questions உங்க எல்லாருக்குமே தோணும். அப்படி தோணுனா தப்பே இல்ல. கரெக்ட் தான். Surely, end of the lesson, we can find the answers of our questions. Okay, students? Now, I'm gonna read the lesson content. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. நம்ம பல பேர் என்ன பண்ணியிருப்போம், டாட்டாய்ஸை ஜூலையோ இல்லை ரெப்டைல் பார்க்லேயே பார்த்துருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணதில்லை, இந்த சீ டர்ட்டிலை பார்த்ததே இல்லை. ஆமையோட நம்ம டாட்டாய்ஸோட சேம் ஃபேமிலியான சீ டர்ட்டிலை நம்ம பார்த்ததில்லை. பட் இது வந்து பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா சீ டர்ட்டில்ஸ் அதோட என்டையர் லைஃபையுமே ஓஷன் வாட்டர்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, ஜூலையோ ரெப்டைல் பார்க்லேயோ பார்க்க முடியாது. ஸோ தெர் ஆர் 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters. கடலாமைகள் சொல்லக்கூடிய இந்த sea turtles 7 species டைப் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த உலகம் ஃபுல்லாவே 7 species காணப்படுது. இதுல 5 வந்து இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ்ல இருக்கு. அவை என்னன்னா தி ஆலிவ் ரிட்லி, தி ஹாக்ஸ்பில், தி கிரீன் sea turtle, the loggerhead and the leatherback. இந்த 5 இந்தியன் ஓஷன்ஸ்ல காணப்படக்கூடிய sea turtles. Compared to most tortoises, sea turtles are huge. டாட்டாய்ஸஸோட sea turtles கம்பேர் பண்ணனா அதோட சைஸ் பார்த்தோம்னா ஹியூஜ். அதாவது ஹியூஜ் அப்படிங்கிறது மிக பெரிது, ரொம்ப பெருசா இருக்கும். Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. இந்த 7 ஸ்பீஷிஸ்ல ஸ்மாலஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆலிவ் ரிட்லி நன்கு வளர்ந்துச்சுன்னா அதுவே எவ்வளவு வெயிட் இருக்கும், 35 kgs வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter and each could weigh as much as 700 kgs. அதாவது இந்த 7 ஸ்பீஷிஸ்ல லார்ஜஸ்ட்னு சொல்லக்கூடிய லெதர் பேக் வந்து எவ்வளவு தூரம் வளரும் அப்படின்னா அதோட லென்த் வந்து 2.2 meters வரைக்கும் நீளமும் பிளஸ் 700 kgs வரைக்கும் அதோட வெயிட் இருக்கும். Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. இந்த sea turtleஸோட லைஃப் பார்த்தோம்னா என்டையராகவே ஓஷன் வாட்டர்ல ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரே ஒரு ரீசனுக்காக அது லேண்டோட கனெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸை லே பண்றதுக்காக அது என்ன பண்ணணும், சீஷோருக்கு வந்தே ஆகணும். Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. அதாவது இந்தியாவில் காணக்கூடிய இந்த 5 ஸ்பீஷிஸ்ல 4 என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அரிதா காணக்கூடிய ஒரு விஷயமா அறிவிச்சிருக்காங்க. பட் ஆலிவ் ரிட்லி மட்டும் ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் கோஸ்டஸோட எல்லா ஏரியாலையுமே சாண்டி பீச்சஸ்ல நெஸ்டிங்காக அது வர்றதை பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்க ஒரு 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இன்கரெக்டா அப்படின்னு நம்ம மார்க் பண்ண போறோம். See first one, turtles are different from tortoises. Tortoisesல இருந்து ரொம்ப டிஃபரெண்டானதான் turtles, no doubt. So we put tick. Okay, first one tick பண்ணுங்க. Second one, turtles are sea animals. Turtles வந்து sea animals தான், டவுட்டே இல்ல. So again put tick for second one. Third one, there are 7 kinds of sea turtles in the world. In the world, 7 kinds of sea turtles இருக்குன்னு தான் படிச்சோம். So third one also correct statement. You put tick. Fourth one, sea turtles are very small. It's a false statement. Sea turtles are very huge. So we put cross for fourth one. Fifth one, turtles come ashore to lay eggs. Correct statement. So we put tick for 5. Sixth one, sea turtles come to rest on land. அது லேண்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வருது அப்படின்னு சொல்றாங்க. It's a false statement. So you put cross for 6th. Seventh one, olive ridleys are the only sea turtle seen on Indian shores.
அதாவது ஆலிவ் ரிட்லியை தான் நம்ம இந்தியன் ஷோஸ்ல பார்க்க முடியும். 5 டைப்ஸ் இருந்தாலும் அந்த 4 என்ன இருக்கு, ரொம்ப ரேர் கேசஸா இருக்கனால ஆலிவ் ரிட்லி மட்டும்தான் எல்லா கோஸ்டல் ஏரியாலையும் பார்க்கலாம். ஸோ 7th one ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ புட் tick for 7th one. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. The turtle has to haul itself laboriously onto the beach. So, female olive ridleys என்ன பண்ணுது, January to March இந்த மந்த்ல நைட் டைம்ல முட்டையிடுறதுக்காக சீஷோர் வருது. அப்படி வரும்போது அதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் எப்படின்னா, இந்த பீச் சாண்டி பீச்ல எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா டர்ட்டில்ஸோட ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ் வந்து ஸ்விம் பண்றதுக்கு கிரேஸ்ஃபுல்லா ரொம்ப ஈஸியா அதுக்கு இருக்கும். ஆனா அதே ஃபிளிப்பர்ஸை யூஸ் பண்ணி அது லேண்ட்ல மூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு அது மூவ் ஆகுது. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. So அது இவ்ளோ சிரமப்பட்டு வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டை, இந்த சீஷோர்ல ஒரு நல்ல ஸ்பாட்டை செலக்ட் பண்ணுது. அந்த ஸ்பாட் என்ன அப்படின்னா, ஹை டைட் வந்து ரீச் ஆகாத அளவுக்கு நல்ல பிளேஸா செலக்ட் பண்ணிடுது. இப்போ அந்த பிளேஸ்ல அது என்ன பண்ணுது, அதோட கேவிட்டியை ஃபார்ம் பண்ணுது. அந்த கேவிட்டியோட டீப் எவ்வளோ இருக்கும்னா 45 சென்டிமீட்டர் டீப் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கும். ஏன்னா அது இடக்கூடிய எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 100 எக்ஸ் வரைக்கும் இடும். அந்த எக், ஒரு எக்கோட ஷேப்பும் சைஸும் டேபிள் டென்னிஸ் பால் மாதிரியே இருக்கும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. ஸோ என்ன பண்ணுது, அதோட எக்ஸை ஃபுல்லாக அதை விட்டு முடிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த பீச் சாண்டை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுது, தன்னோட ஃபிளிப்பர்ஸால அந்த கேவிட்டியை ஃபுல்லாக மண்ணை எடுத்து மூடிடுது. இப்படி மூடி அது நார்மல் லேண்ட் மாதிரியே ஆக்கிடும். இதை வந்து என்ன சொல்றாங்க, கேமோஃபிளாஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சீ டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுது, அகெயின் சீ வாட்டருக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. இப்போ இந்த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும், இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வந்து சன்னோட வார்ம்த்னால இன்குபேட் ஆகும். In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Jackals, domestic dogs and pigs too pick up and eat the eggs by following the scent left by the turtle. So the female turtles எப்படி வந்து எக்கை லே டவுன் பண்ணி அதை சேவ் பண்ணிட்டு போகுது நம்ம பார்த்தோம். அதையும் மீறி என்ன பண்றாங்க, இன் மெனி பிளேசஸ் இந்த வேர்ல்ட்ல என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல லோக்கல் பீப்புள், அதாவது இந்த ஷீஷோர் கிட்ட இருக்க லோக்கல் பீப்புள் அந்த டர்ட்டிலோட ட்ராக்ஸை ஃபாலோ பண்ணி அதோட நெஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணி அதோட எக்கை உணவுக்காக எடுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜாக்கல், டொமஸ்டிக் டாக் பிளஸ் பிக்ஸ் என்ன பண்ணுது, அந்த டர்ட்டிலோட ஸ்மெல் ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த ஸ்மெல் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடுது, அதோட கேவிட்டியை கண்டுபிடிச்சு அனிமல்ஸும் அந்த எக்கை சாப்பிட்டுருது. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. The hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. This is like a razor blade at the tip of a hatchling snout. அதாவது இந்த அனிமல் predators இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன எக்ஸ் என்ன இருக்கோ இது எல்லாமே என்ன ஆகுது, 45ல இருந்து 60 டேஸ்க்குள்ள ஹேட்ச் ஆகுது. இந்த 60 டேஸ் அபோ என்ன பண்ணுது, இந்த ஹேட்ச்லிங்ஸ் அந்த அதோட எக்ஷெல், அந்த லெதரியா இருக்கக்கூடிய எக்ஷெல்ல ஸ்லாஷ் ஓபன் பண்ணி வெளியில வருது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அதோட டைனி எக் டூத். இந்த டூத் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேசர் பிளேட் மாதிரி ஷார்ப்பா இருக்கும். அதாவது இது இந்த டூத் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிப் ஆஃப் த ஹேட்ச்லிங் ஸ்னவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்னவுட் அப்படிங்கிறது மூக்கின் நுனிப்பகுதிக்கு மேல உள்ள இடத்து தான் ஸ்னவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேபி டர்ட்டில் இருக்குல்ல ஹேட்ச்லிங்ஸ், அதோட மூக்குக்கு மேல டிப்ல சின்னதா ஒரு ஷார்ப் பிளேட், ரேசர் பிளேட் மாதிரி இருக்கும். அதை தான் எக் டூத்னு சொல்றாங்க. ஸோ அதோட ஹெல்ப் மூலமா அது என்ன பண்ணுது, அந்த எக்ஷெல்ல ப்ரோக் பண்ணி வெளியே வருது. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. ஸோ அநேகமா எல்லா முட்டைகள்ல இருந்தும் ஹேட்ச்லிங்ஸ் வெளியே வந்தது என்ன பண்ணுது, அது தன்னை புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல எலும்பி வெளியில வந்து அந்த பீச் சர்ஃபேஸ்க்கு வந்துருது.
இப்போ இந்த பீச் சர்ஃபேஸ்க்கு வந்ததுமே அது என்ன பண்ணுது, ஃப்ரம் ஹியர் தே மேக் a hurry dash to the sea. ஸோ இப்போ அதோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா அந்த வாட்டர் நோக்கி அதோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஹேச்லிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கா இருக்கு. அகெயின் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம டிக் பண்ணணும். சி ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீமேல் ஆலிவ் ரிட்லேஸ் கம் அஷோ அட் நைட் டு லே எக்ஸ். அதாவது ஆலிவ் ரிட்லேஸ் வந்து எப்போ வரும், நைட்ல தான் அதோட எக்ஸை லேட் டவுன் பண்ண வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. செகண்ட் ஒன், the eggs of an olive ridley are in the shape and size of a cricket ball. ஆக்சுவலாக நம்ம லெசனில் என்ன ரீட் பண்ணோம், டென்னிஸ் பாலோட ஷேப் அண்ட் சைஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது கிரிக்கெட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், ரிட்லிஸ் கம் டு லே தர் எக்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி. ட்ரூ, ஜான்வரியிலேருந்து மார்ச் பீரியட்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜான்வரி அப்படிங்கும்போது ட்ரூ. ஃபோர்த் ஒன், the turtles use their flippers and make a hollow for their nest. ஸோ அதோட நெஸ்ட்டை ஹாலோவா ஆக்குறதுக்கு அதோட ஃபிளிப்பர்ஸ் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், த ஹேச்லிங்ஸ் யூஸ் a tiny egg tooth to come out of the eggs. அதோட எக் டூத்தை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது, அந்த லெதரி எக்ஷெல்லேருந்து வெளியே வருதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆல்சோ ட்ரூ. Many of these tiny hatchlings, which weigh less than 20 grams each, will not even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. ஸோ இந்த ஹேச்லிங்ஸோட வெயிட் வந்து 20 கிராம்ஸ்க்கு கம்மியாக இருக்க ஹேச்லிங்ஸ் என்ன பண்ணுறதில்ல, சீ வாட்டரை ரீச் பண்ணுறதே இல்லை. அதுக்குள்ளே அது என்ன பண்ணிடுது, கிராப்ஸோ பேர்ட்ஸோ அதை வேட்டையாடிடும். இதெல்லாம் மீறி அது சீ வாட்டர்ல என்டர் ஆகக்கூடிய ஹேச்லிங்ஸோ என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல சீ வாட்டருக்குள்ள இருக்க பிரெடேட்டர்ஸ் மூலமாவும் அதோட லைஃபை லாஸ் பண்ணிடுது. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் ஒன்லி 1 in every 1000 hatchlings becomes an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ thousands ஆஃப் ஹேச்லிங்ஸில் 1 மட்டும்தான் அடல்ட்டாக வருது. இந்த ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து சர்வை பண்ணி வரக்கூடியது ஒரே ஒரு ஹேச்லிங் மட்டும்தான். அதனால தான் இந்த சீ டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுது, அதை சர்வை பண்ணுறதுக்காக தான் so many eggs லே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. அதாவது இப்போ இதெல்லாம் மீறி ஒரு 1000 ஆஃப் ஹேச்லிங்ஸில் ஒரு ஹேச்லிங் வந்து அடல்ட் ஆகுதுன்னு சொன்னோம். இப்படி அடல்ட் ஆகுறதுல ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஓஷன்லேயே அதோட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுது. அகெயின் அது அடல்ட்டாக மாறி அதே எக்ஸை லே டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுது, அது எங்கே பிறந்துச்சோ அந்த பிளேஸ்க்கே திரும்ப கரெக்டாக வந்து ரீச் ஆகி அங்கே அதோட எக்ஸை லே டவுன் பண்ணுது அகெயின். இது வந்து இந்த ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸ், அதாவது இப்படி அந்த வியக்க தகுந்த இந்த ஊர்வன இனத்தில் அதோட லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய மிஸ்ட்ரிஸ், அதாவது மர்மங்கள்ல இதுவும் ஒன்று. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. So நம்மளோட இந்த எர்த், இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய wonderful creaturesல sea turtlesம் ஒன்று அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. They have survived natural dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. ஸோ இந்த சீ டர்ட்டில்ஸ் என்ன பண்ணுது, மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு மேலவே அதோட நேச்சுரல் டேஞ்சர்ஸ் எல்லாம் தாண்டி சர்வைவல் பண்ணுது. பட் இதில் ரொம்ப சேடான விஷயம் என்னன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஃபியூ டிகேட்ஸ், அதாவது டிகேட்ஸ் அப்படிங்கிறது 10 ஆண்டுகளை நம்ம டிகேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபியூ டிகேட்ஸ், அதாவது கடந்த சில 10 ஆண்டுகளாவே நம்மளோட ஆக்டிவிட்டியாஸால அதோட லைஃப் என்ன ஆகுது, ரொம்ப டேஞ்சர் ஆகுது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதோட சர்வைவலுக்கு த்ரெட்டன் தரக்கூடிய ரீசன்ஸ் நிறைய இருக்கு. முக்கியமான ரீசன்ஸ் என்ன பார்த்தோம்னா, பீப்புள் ஹண்ட் தெம் ஃபார் தர் மீட் ஆர் கலெக்ட் தர் எக்ஸ். அதோட மீட்டுக்காகவும் இல்லை எக்ஸ்க்காகவும் பீப்புள் வந்து ஹண்ட் பண்றோம். சம்டைம்ஸ் தே ஆர் ஆக்சிடென்ட்லி ட்ராப்ட் இன் த நெஸ்ட் ஆஃப் மோட்டார் போட்ஸ்.
அதே மாதிரி ஃபிஷிங்காக மோட்டார் போட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட நெஸ்ட்ல என்ன பண்றாங்க, ஆக்சிடென்ட்டா இது ட்ராப் ஆயிடுது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் இன் டு த ஓஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹேட் த சர்வைவல். இது மட்டும் இல்லாம இதோட லைஃபை சர்வைவல் ஆக்குற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா முக்கியமானது பொல்யூஷன், அதே மாதிரி டம்பிங் பிளாஸ்டிக்ஸ், அதாவது பிளாஸ்டிக்கோட யூசேஜ் அதிகமா இருக்கிறது, அதே மாதிரி ஷீஷோர் ஏரியாஸ்ல நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியாலையும் அதோட லைஃப் வந்து ஹார்ட் ஆகுது. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த சர்வைவல்கான த்ரெட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி டேக்கிள் பண்ணோம், அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக மட்டும்தான் கவர்மெண்ட்டும் ப்ளஸ் நம்ம செல்ஃப் ஒவ்வொரு ஹியூமனுமே என்ன பண்ணணும், இதுக்கான சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் அதோட வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய த்ரெட்ஸ், அதாவது அந்த அச்சுறுத்தல்களை நம்ம அந்த அச்சுறுத்தல்கள்லேருந்து அதை காப்பாற்ற முடியும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த சீ டர்ட்டலும் அதோட லைஃப்பை நம்மளோட சேர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த ப்ரோஸோட ஆத்தர் பார்த்தோம்னா ஷேகர் தத்தாத்ரி. ஷேகர் தத்தாத்ரி ரைட்ஸ் a popular articles on wildlife conservation and filmmaking. He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker. ஸோ ஷேகர் தத்தாத்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பாப்புலர் ஆர்டிகல்ஸ் எழுதக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் பற்றி, அதே மாதிரி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ரிலேட்டடான ஃபில்ம் மேக்கிங்கும் பண்ணக்கூடியவங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே நேச்சர் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பத்தி மூவிஸ் எடுத்ததுக்காக அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசன்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா பிகினிங்லேயே சில கொஷின்ஸ் நமக்கு தோணி இருக்கும். சீ டர்ட்டில்ஸ்னா என்ன, நம்ம டாடாய்ஸ் பத்தி தான் பார்த்துருப்போம். சீ டர்ட்டில்ஸ் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இந்த லெசன் மூலமா சீ டர்ட்டில்ஸ்னா என்ன, அதுல எவ்வளோ ஸ்பீஷியல்ஸ் இருக்கும், அது எங்க அதோட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுது, அதே மாதிரி அந்த ஹேச்லிங்ஸ் எப்படி வருது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நாம ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த பிளானட்ல தான் இந்த கிரியேச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதை சேவ் பண்றதும் நம்மளோட டியூட்டி தான் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நீங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.